சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு பிணம் தேடி கழுகுகள், ஈகிள்ஸ் அண்ட் கர்காசஸ். மத்தேயு 24 அத்தியாயம் 25 வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். இயேசுவின் வார்த்தைகள்: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுமகனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். அப்பொழுது மனுமகனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுமகன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்களை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். மனப்பாட வசனம் அதே அத்தியாயத்தினுடைய 28 வசனம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். Wherever the carcass is, there the eagles will be gathered together. இயேசு தமது வருகை மற்றும் அகில உலகிலும் உள்ள தம்முடைய பரிசுத்தவான்களின் கூட்டி சேர்ப்பு ஆகியவற்றை குறித்து பேசும் பொழுது இந்த பழமொழியை கூறினார். துப்பாக்கியமாக இன்று திருச்சபையானது உலகத்தால் கண்டும் காணாமலும் விடப்படுகிறது. The church is now ignored in the world today. That's very unfortunate. கிறிஸ்தவர்களாய நாமும் கூட ஒரு சிறுபான்மை உணர்விலேயே நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். That minority complex. 2003 மார்ச் 19 அன்று நான் இந்த தியானத்தை நாளொரு மேனி என்கிற இந்த புத்தகத்திற்காக நான் எழுத துவங்கினேன். அப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருந்த கிரிக்கெட் உலக கோப்பை போட்டியின் மீதும் அப்பொழுது வரவிருந்த வளைகுடா போர், தட் இஸ் கல்ஃப் வார், அதன் மேலே யாவருடைய கவனமும் திரும்பி இருந்தது. எல்லா பத்திரிகைகளும் அதையே பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் பற்றியுமே அகில உலகம் பேசிக்கொள்ள போகிற ஒரு நாளை சிந்தித்து பாருங்கள். செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், என்ன மீடியா வென்றாலும் சரி, முக்கியமான செய்தி அதுவாகவே இருக்க போகிற ஒரு நாள் வருகிறது. கிரிக்கெட்டையோ யுத்தத்தையோ பொறுத்தவரை யார் வெற்றி பெறுவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமது காரியத்திலோ வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இயேசுவே ஜெயிப்பார். அவரது பரிசுத்தவான்களுக்கு அவரது அரசு கிடைத்துவிடும். தானியேலின் அதிக உறுதியான ஒரு தீர்க்க தரிசன வசனம் 7 அத்தியாயம் 27 வசனத்திலே உண்டு. இதை வாசிக்கிறேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்த மக்களுக்கு கொடுக்கப்படும். அவர்கள் என்றென்றும் அரசாளுவார்கள். எல்லா ஆளுநர்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர்களை சேவிப்பார்கள். கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னோடியான யோவானுக்கு அன்றைய மார்க்கத்தின் பிரசங்க மேடை கிடைக்கவில்லை. யாரும் அவனை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண என்று சொல்லவில்லை. அதை பற்றி அவனுக்கு கவலையும் இல்லை.
அவன் கடவுளிலிருந்து வந்த மனிதன். He was a man from God. அது போதும், அதான் அவனுடைய கிரெடென்ஷியல். அவனிடம் கடவுளிலிருந்தும் வந்த செய்தியும் இருந்தது. He had a message. John was a man with a message from God. அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். அதை அடிக்கோடு இருக்கிறேன். தேவனிடமிருந்து தேவனுடைய செய்தியை கொண்டு வந்த ஒரு மனிதன் அவன். அதுதான் முக்கியமான காரியம். அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது. யோர்தான் நதியோரத்திற்கு சென்று, ஒருவேளை துவைக்கிறதுக்கு அங்கே கல் இருந்திருக்கும், 4 கல்லை தூக்கி போட்டு அதன் பிரசங்க மேடையை வைத்து அதன் மேல் ஏறி பிரசங்கித்திருப்பான். அண்ணா காய்பா என்கிற பிரதான ஆசிரியர் எல்லாம் தேவாலயத்தில் இருந்தார்கள். அவர்களை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் நேரடியாக யோவானிடத்திலே கூட்டம் கூட்டமாக திரளாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு இந்த மார்க்க தலைவர்களான பரிசேயரும் சதுசேயரும் கூட அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு சென்று விட்டார்கள். என்ன ரகசியம்? அதான் இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். செய்தி இருந்தால் மக்கள் வருவார்கள். இன்றைக்கு மார்க்க உலகு, வேர்ல்ட் ஆஃப் ரிலிஜியன், வர்த்தக உலகு, இந்த கமர்ஷியல் வேர்ல்ட், அரசியல் உலகு, இந்த பொலிட்டிக்கல் வேர்ல்ட் எல்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்கின்றன. கடவுளுடையிடமிருந்து அவருடைய செய்தியை கொண்டு வரும் கடவுளின் மனிதரே இன்றைய தேவை. மனம் திரும்புதல், நீதியாய் நடத்தல், நியாய தீர்ப்பு ஆகியவை பற்றிய இறை செய்திகளை தயக்கமின்றி பயப்படாமல் எங்கும் பறைசாற்றவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். தயங்கக்கூடாது. கிறிஸ்துவின் இறப்பு நம்மை ஆச்சாரியர்களாக்கிவிட்டது. The death of Christ has made us priests. ஆவியானவர் இறங்கி வந்தது நம்மை தீர்க்கதரிசிகளாகிவிட்டது. The descent of the Holy Spirit has made us prophets. தைரியமாய் எங்கும் செல்லுவோம். கிராமங்களையும் நகர்களையும் திருவசனத்தால் நிரப்பி விடுவோம். மற்றவையெல்லாம் அவ்வளவு முக்கியம் அல்ல. இவ்வித மனிதரே துணிச்சலான மனிதர், தேவனிடத்திலிருந்து வரும் மனிதர், தேவனுடைய செய்தியை சுமந்து வரும் மனிதர், இவர்களே உலகை திரும்பவும் கடவுளிடம் கொண்டு வர முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சவாலை நீங்கள் ஏற்பீர்களா? உங்களுடைய சிறுபான்மை மனப்பான்மை ஆகிய அந்த மைனாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வெளியே வாருங்கள். உங்களிடம் ஆண்டவருடைய அதிகாரம் உண்டு, ஆண்டவருடைய வல்லமை உண்டு, எல்லாவற்றுக்கு மேலே ஆண்டவருடைய செய்தி உண்டு. யூ ஹேவ் த மெசேஜ் ஃபார் திஸ் மெசேஜ். தைரியமாக நீங்கள் போங்க. மக்களிடம் நம்பிக்கை இல்லை, உங்களிடம் நம்பிக்கை உண்டு. மக்களிடம் எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை, உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் முழுக்க முழுக்க உண்டு. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடினார். நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கிறது, திறப்பினில் நிற்க ஆள் இல்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார். என்ன மாதிரி அது ஒரு இதய கதறல் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் இதோ அடியேன் இருக்கிறேன், நான் வருகிறேன், என்னை அனுப்பும், நான் செல்கிறேன் என்று நீங்கள் வருவீர்களா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று நீ சொன்னீரே. இந்த அருமையான நாளிலே எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட இந்த நல்ல செய்தி விளக்கத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். உலகு தலைகீழாய் இருக்கிறது. நீர் எங்களுக்கு கொடுத்த செய்தியின் மூலம் அதை நாங்கள் நேராக்க முடியும். நாங்கள் ஒன்றுதான் இந்த உலகினுடைய சுபீட்சத்திற்கு உம்முடைய கரத்திலிருந்து அதிகார சாவிகளை வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் இடுப்பிலே சொருகி கொண்டு அமர்ந்திராதபடி வெளியே சென்று கதவுகளை திறந்து விட்டு மக்களை ஆயிரம் ஆயிரமாய் லட்ச லட்சமாய் உம்முடைய இறை அரசுக்குள்ளே நாங்கள் அனுப்பிவிட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுக்கு துணிச்சலை தாரும், தைரியத்தை தாரும், வீர தீரத்தை தாரும், உற்சாகத்தை தாரும், எழுந்து நிற்க முதுகெலும்பை தாரும். மடங்கி கிடக்காதபடி உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்திகளை கல்லறையை நோக்கி விரைந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை அறியாத நம்பிக்கையற்ற கல்லறை நாடி ஓடுகிற திரள்களை தடுத்து நிறுத்தி மோட்சத்தின் பாதைகளை திருப்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.